அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும், இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம பார்க்கலாம். PM கிசான் 20வது தவணை தொகை 2025 வெளியீட்டு தேதி வெளியிட்டிருக்காங்க. பயனாளின் நிலையை எப்படி நாம சரி பார்க்கலாம் அதை நம்ம இப்ப பார்க்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரியுடைய PM கிசான் 20வது திட்டத்துல ரிலீஸுக்கு சில முக்கியமான அப்டேட் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா PM கிசான் வந்து உடனடியா கிடைக்கும், அதை பற்றியும் PM கிசான்ல நீங்க விண்ணப்ப நிராகரிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பற்றி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மக்களை நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட மிகவும் உதவிகரமான மற்றும் பரவலாக பாராட்டப்படும் திட்டங்களில் ஒன்றாகும். குறிப்பாக சிறிய நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கும் மற்றும் அன்றாட வருமானம் மற்றும் உயிர் வாழ்விற்கான விவசாயத்தை முக்கியமாக நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்களுக்கு அரசாங்கமே ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் வழங்குகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசால் தொடங்கப்பட்ட மிகவும் உதவிகரமான பரவலான பாராட்டாகும் திட்டங்களில் ஒன்றாகும். குறிப்பாக சிறிய நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கும் மற்றும் அன்றாட வருமானம் மற்றும் உயிர் பிழைப்பை வாழ்வதற்காக விவசாயத்தை நம்பி இருக்கும் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாயிகள் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசிடம் என்று 6000 ரூபாய் 3 தவணைகள்ல 2000 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நேரடி பண பரிமாற்றம் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி அரசாங்கமே வந்து 19 தவணைகளை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு. சோ மேலும் முந்தைய கொடுப்பனவர்களை பெற்ற விவசாயிகள் இப்போது 20 தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்காங்க. ஜூலை 2025 கடைசி வாரத்துல அவர்களின் வங்கி கணக்குல வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உறுதிப்படுத்தப்பட்ட தேதி விவசாய அமைச்சகத்தால் பொது அறிவிப்பு அல்லது PM கிசான் போர்ட்டல்ல புதுப்பிப்பு அப்படின்றத போட்டவே போதுங்க. சோ இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பா நமக்கு கருதப்படுது. இதுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த PM கிசானுடைய 20வது தவணையில என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்றத தற்சமயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. சோ திட்டத்தின் பெயர் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. தொடங்கப்பட்ட இந்திய அரசு அமைச்சகம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். பயனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள். வருடாந்திர நிதி நன்மை 6000 ரூபாய் 3 பக்கங்களாக. சோ அடுத்த தவணை வந்து பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் அடுத்த தவணை கட்டணும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக நமக்கு வந்து முக்கியமான அப்டேட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த PM கிசான்ல வந்து அடுத்த இந்த EKYC நீங்க எப்படி முடிக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டு தேதி எப்ப வெளியிடுறாங்க, இதையும் நமக்கு ஒரு அப்டேட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 20வது தவணை தொகை தேதி எப்ப வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல நடக்கக்கூடிய சோ அந்த விழாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது தவணை தொகையை வெளியிட்டதா போறாங்க. சோ PM கிசான் 20வது தவணை தொகை வெளியீட்டு விழா விரைவில் நடைபெறக்கு முந்தைய ஆண்டுகளாக போக்குவரத்துகளின் அடிப்படையில பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பகுப்பாய்வின்படி பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவில் 20வது தவணை தொகை ஜூலை 2025 கடைசியில வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பங்கள் விரைவில் தங்கள் வங்கி கணக்கில் 2000 அனுப்புவார்கள். இருப்பினும் இந்த பணத்தை திரும்ப பெறவும் அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய KYC வந்து முடிச்சா மட்டும்தான் இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு வங்கியிலிருந்து எடுக்க முடியும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தவணையும் வெவ்வேறு மாநிலங்கள் 3 கட்டங்களாக வெளியிடுகிறது. மேலும் உண்மையான கடன் தேதி, இருப்பிடம் மற்றும் வங்கி செயலாக்க நேர பரிவர்த்தனை பொருத்துதல் சான்று மாறுபடலாம். எனவே விவசாயிகள் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத தெள்ள தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா தவணையை யார் வந்து பெறலாம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யும் ஒவ்வொரு நபரும் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. எனவே விதிகள் மற்றும் தகுதி நிபந்தனைகள் அடிப்படையில் தொகுதியை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் அவசியம். 2025 ஆண்டுல 20வது தவணையை பெறத்துக்காக தற்சமயம் போராடிட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும். இந்த 20வது தவணையில நிறைய பேருடைய பெயர்கள் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்றத நீங்க கவலைப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு டைம் கொடுத்திருக்காங்க, மீண்டும் உங்களுடைய பெயர்கள் வந்து உள்ள வந்துடும் அப்படின்றத நிச்சயமா பார்க்கலாங்க.
மக்களே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விண்ணப்பிக்க அல்லது புதுப்பிக்க வந்து தேவையான ஆதாரங்களை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி இந்த ரேஷன் கடை சம்பந்தமான மற்றும் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க என்னுடைய சேனலோட இருந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் 20வது தவணை தொகை எப்பொழுது கிடைக்கும், இது குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல நாம பார்க்கலாம். PM கிசான் 20வது தவணை தொகை 2025 வெளியீட்டு தேதி வெளியிட்டிருக்காங்க. பயனாளின் நிலையை எப்படி நம்ம சரிபார்க்கலாம் அதை நம்ம இப்ப பார்க்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய PM கிசான் 20வது திட்டத்துல ரிலீஸுக்கு சில முக்கியமான அப்டேட் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா PM கிசான் வந்து உடனடியா கிடைக்கும், அதை பற்றியும் PM கிசான்ல நீங்க விண்ணப்பம் நிராகரிச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மக்களை நீங்க நம்மளுடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட மிகவும் உதவிகரமான மற்றும் பரவலாக பாராட்டப்படும் திட்டங்களில் ஒன்றாகும். குறிப்பாக சிறிய நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கும் மற்றும் அன்றாட வருமானம் மற்றும் உயிர் வாழ்விற்கான விவசாயத்தை முக்கியமாக நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ளவர்களுக்கு அரசாங்கமே ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் வழங்குகிறதுங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசால் தொடங்கப்பட்ட மிகவும் உதவிகரமான பரவலான பாராட்டாகும் திட்டங்களில் ஒன்றாகும். குறிப்பாக சிறிய நிலங்களை சொந்தமாக வைத்திருக்கும் மற்றும் அன்றாட வருமானம் மற்றும் உயிர் பிழைப்பை வாழ்வதற்காக விவசாயத்தை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தகுதியுள்ள விவசாயிகள் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசிடம் என்று 6000 ரூபாய் 3 தவணைகள்ல 2000 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நேரடி பண பரிமாற்றம் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நிலவரப்படி அரசாங்கமே வந்து 19 தவணைகளை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கு. மேலும் முந்தைய கொடுப்பனவர்களை பெற்ற விவசாயிகள் இப்போது 20 தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்காங்க. ஜூலை 2025 கடைசி வாரத்துல அவர்களின் வங்கி கணக்குல வர வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உறுதிப்படுத்தப்பட்ட தேதி விவசாய அமைச்சகத்தால் பொது அறிவிப்பு அல்லது PM கிசான் போர்ட்டல்ல புதுப்பிப்பு அப்படின்றத போட்டவே போதுங்க. சோ இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பா நமக்கு கருதப்படுது. இதுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த PM கிசானுடைய 20வது தவணையில என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்றத தற்சமயம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. சோ திட்டத்தின் பெயர் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. தொடங்கப்பட்ட இந்திய அரசு அமைச்சகம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். பயனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள். வருடாந்திர நிதி நன்மை 6000 ரூபாய் 3 பக்கங்களாக. சோ அடுத்த தவணை வந்து பாத்தீங்கன்னா 20000 ரூபாய் அடுத்த தவணை கட்டணும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக நமக்கு வந்து முக்கியமான அப்டேட்ட கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த PM கிசான்ல வந்து அடுத்து இந்த EKYC நீங்க எப்படி முடிக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ இந்த 20வது தவணை தொகை வெளியீட்டு தேதி எப்ப வெளியிடுறாங்க இதையும் நமக்கு ஒரு அப்டேட்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 20வது தவணை தொகை தேதி எப்ப வெளியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல நடக்கக்கூடிய சோ அந்த விழாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3வது தவணை தொகையை வெளியிட்டதா போறாங்க. சோ PM கிசான் 20வது தவணை தொகையை வெளியீட்டு விழா விரைவில் நடைபெறக்கு முந்தைய ஆண்டுகளாக போக்குவரத்துகளின் அடிப்படையில பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பகுப்பாய்வின்படி பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவில் 20வது தவணை தொகை ஜூலை 2025 கடைசியில வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தகுதியான விண்ணப்பங்கள் விரைவில் தங்கள் வங்கி கணக்கில் 2000 அனுப்புவார்கள். இருப்பினும் இந்த பணத்தை திரும்ப பெறவும் அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய KYC வந்து முடிச்சா மட்டும்தான் இந்த 2000 ரூபாய் உங்களுக்கு வங்கியிலிருந்து எடுக்க முடியும் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தவணையும் வெவ்வேறு மாநிலங்கள் 3 கட்டங்களாக வெளியிடுகிறது. மேலும் உண்மையான கடன் தேதி இருப்பிடம் மற்றும் வங்கி செயலாக்க நேர பரிவர்த்தனை பொருத்துதல் சான்று மாறுபடலாம். எனவே விவசாயிகள் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை
நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத தெள்ள தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனா தவணையை யார் பெறலாம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. சோ இது பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யும் ஒவ்வொரு நபரும் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. எனவே விதிகள் மற்றும் தகுதி நிபந்தனைகள் அடிப்படையில் தொகுதியை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் அவசியம். 2025ஆம் ஆண்டுல 20வது தவணையை பெறத்துக்காக தற்சமயம் போராடிட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும். இந்த 20வது தவணையில நிறைய பேருடைய பெயர்கள் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்றத நீங்க கவலையப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு டைம் கொடுத்திருக்காங்க. மீண்டும் உங்களுடைய பெயர்கள் உள்ள வந்துடும் அப்படின்றத நிச்சயமா பார்க்கலாங்க மக்களே. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். விண்ணப்பிக்க அல்லது புதுப்பிக்க தேவையான ஆதாரங்களை எடுத்துட்டு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி இந்த ரேஷன் கடை சம்பந்தமான மற்றும் பாத்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்களுடைய சேனலுடைய இருந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.